பல விஷயங்களை நான் ஏற்க முடியாது, ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் ஏற்பேன் அப்படின்னு நீங்கள் சீமானை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நேற்று சீமான் செய்த ஒரு செயல் நம்ம இது ஏற்கனவே நம்ம யோசித்தது தான். அஜித்குமார் அந்த போலீஸ்காரர்கள் அடித்து கொண்டதை வைத்து இதை வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக பெயிண்ட் பண்ணி பல விஷயங்களை இவங்க நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதே போல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லெவலில் பண்ணுறாங்க. இப்போ சீமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதே போல் போலீஸ் கொடூரத்தால் அவர்களுடைய மோசமான நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில குடும்பத்தினரை போய் சந்திக்கிறார். எங்கன்னா மதுரை நெல்பேட்டையில் போய் பார்க்குறார். அங்கே இருந்து யார் எந்த குடும்பத்தினர் சந்திக்கிறார்னா, போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், இவங்கெல்லாம் புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. அவங்க வேற எதுக்காக அடைப்பட்டிருக்காங்க, ஏதாவது ஜேப்படி திருடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா, தொடர்ச்சியாக பாஜக இந்து அமைப்பினர் வந்து தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டார்கள், இவங்க எல்லா கொலையிலையும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இது பண்ணியிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விசாரணை கைதி என்று அவர்களை வந்து பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடும்பத்தினர் அழுக, அந்த அழுகையை தாங்க முடியாமல் இவர் அழுக, அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதோட, அந்த எக்ஸ் பயங்கரவாதிகள்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட முன்ன மாதிரிலாம் நீங்கள் இல்லை, அதனால தான் இப்போ போலீஸ் தைரியமாக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒரு உசுப்பேத்தவும் செஞ்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்ன மாதிரிலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா குண்டு வையே, வெட்டு, ஜிகாதி மாதிரி பிடரியில் வெட்டு, சாவடி, கொலை பண்ணு. நீங்க ஜெயிலே அடிச்சிருக்கீங்களா? இதே இப்போ போலீஸ் பக்கத்தையும் பண்ணா இஸ்மாயில் பிரியாணி அந்த இது பக்ரீத் அப்ப வரலன்னு சொல்லி அடிச்சது. அதுல எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பேட்டியில அந்த தடாரகம் முன்னாள் அவரும் ஒரு பயங்கரவாதி வெடிப்புக்காக சுப்ரீம் கோர்ட்னால அது போதிய ஆதாரம் இல்லை அக்யூட் ஆயிருக்காரு. அந்த முன்னாள் பயங்கரவாதி, அவரை பயங்கரவாதின்னா கை செஞ்சாங்க. தடாரகமும் அதுல பக்கத்துல இருக்காரு. இந்த தடாரகம் எப்படின்னா, அந்த சென்ட்ரல் ஜெயில் இப்ப இருக்க புழல் ஜெயில், அதுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா அடுத்த 5வது நிமிஷம் அவர் அங்க போய் முற்றுகை போராட்டத்துக்கு போவாரு. அவரு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ் வச்சிருக்காரு. மவுண்ட் ரோட்ல இருந்து புழலுக்கு 30 கிலோமீட்டர். இந்த டிராபிக்ல நீங்க என்னதான் வேகமா போனாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல போய் சேர்றவரை எப்படி அங்க 5 நிமிஷத்துல பிரச்சனைங்கிறது தெரியுது. அப்ப அவருக்கு உள்ளுக்குள்ள யாரையோ பணம் கொடுத்து சரி கட்டி வச்சிருக்காரு. அதனாலதான் உடனடியா போய் அவர் அங்க போய் ஆர்ப்பாட்டத்துல தான் இந்த பயங்கரவாதி கலந்துக்கிறான். அந்த பயங்கரவாதி சீமான் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இதுல சீமான் என்ன சொல்றாரு, அந்த நெல்லை கண்ணன், நீங்க என்ன இன்னும் சொல்லி முடிக்கலையா அப்படின்னும் போது பண்ருட்டி வேல்முருகன் மாதிரி சில இந்த கேஸுங்கெல்லாம் உட்காந்து, லோஃபர் கேஸுங்கெல்லாம் உட்காந்து பல்ல காட்டிட்டு உட்காந்து, அந்த மாதிரி இப்ப தடாரகியும் உட்காந்துருக்காரு. நெல்லை கண்ணனுக்கு சிறை தண்டனை கொடுத்த மாதிரி நெல்லை கண்ணனை விரட்டி விரட்டி காவல்துறை கைது செய்து போன்று இந்த விஷயத்திற்கு சீமானையும் கைது செய்ய வேண்டும். சில விஷயங்களை நம்ம சீமானோட உடன்படுறோம், அது வேற. அதுக்காக வைரவூத்தினா கண் எடுத்து குத்திக்க முடியாது. அதனால இவர் வந்து இதற்காக கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ச்சியாக பழனி பாபாவுடைய பயங்கரவாத அந்த பேச்சுக்கெல்லாம் அதை தாண்டி நீங்கெல்லாம் பழைய மாதிரி இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப சீமான அவங்க கூப்பிட்டுருக்காங்க, போனோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல 100கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த குடும்பங்கள்லாம் போய் சீமானை பார்த்து வம்படியா நாம என்ன பண்ணோம், நாங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கோங்க, எங்க குடும்பத்துக்கு நியாயம் வேணும், அந்த நியாயத்தை நீங்க வந்து பேச வாங்க. அப்பாவுக்காக தானே பேசிருக்க அந்த பிரஸ் மீட்லயும் அப்பா பாஷாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தான். அவருக்கு எத்தனை அப்பா எனக்கு புரியல. அம்மாவனா யார வேணாலும் அம்மானு கூப்பிட முடியும், பாக்குறவனெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டா தெரியல, நமக்கு அது பழக்கம் இல்லையா, தெரியல. அதுல இந்த மாதிரி பாக்குறவனெல்லாம் இந்த மாதிரி பேச வேண்டியது. முழுக்க முழுக்க இது பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கும் செயலாக முடியும். சீமானுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி வந்ததை அவரே என்ன பண்றாரு, அவர் இன்னொரு வைகோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எமோஷனலி 2 பேரும் ஒரே மாதிரி தான். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு இதை கிரியேட் பண்ணி திராவிடத்தை போட்டு தாக்கி எனக்கு ஒரு சின்ன பயமும் இருந்தது, நம்முடைய ஓட்டர்ஸ் கூட சீமான் பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்களோன்னு. தப்பி தவறி கூட என்னை யாரும் நம்பிடக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவேன், நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் நம்ம ஓட்டுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் மாறாக நேர்மையாக சிந்திக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய நேர்மையாளர்கள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த பேச்சுக்கு நம்ம சைடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக பார்க்கிறேன். சீமான் செய்வது
ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு இதை வந்து கண்டிப்பா இதை அவர் நிறுத்திக்கணும். இது நல்லதுக்கு இல்லை. இல்லைன்னா மாறாக நாமளும் மம்படியா என்ன பண்ணோம், ஒரு 10-15 பேர் போய் அவரை வாங்க எங்க இடத்துல வந்து பேசுங்க, எங்களுக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு குடும்பம் நடுரோட்ல நிக்குது, நம்மளுடைய வாழ்வாதாரங்களை எழுந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாலாவது அவருக்கு கண்ணு திறக்குமான்னு பார்க்கணும். எனக்கு மாறாக இவர் இன்னொரு திருமாவளவன் போன்ற இவரை மாற்றுவதற்காக சில சக்திகள் இயங்குகின்றதோ என்ற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கின்றது.